ஹாய் ஹலோ தமிழக மக்களே, வெல்கம் டு I1 ஸ்போர்ட்ஸ் டிவி. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் 2025 நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இப்போ ரீசெண்டாக நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் புரிதல் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அப்போ யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போல்நாத் சிங் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ஹாக்கி இந்தியா, சேகர் மனோகரன் ட்ரெஷரர் ஆஃப் ஹாக்கி இந்தியா அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஹாக்கி தமிழ்நாடு, மேக்நாத் ரெட்டி IAS அண்ட் மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் SDAT, அதுக்கப்புறம் அதுல்யா மிஸ்ரா IAS சீஃப் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் நம்ம தமிழ்நாடு டெப்டி CM அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான உதயநிதி ஸ்டாலின் சார். இது இப்போ எங்க எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ட் மதுரையில் தான் நடக்க போகுது. அதுவும் வர நவம்பர் 28 இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இதில் என்னன்னா 24 டீம் ஆட போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 16 டீம் தான் இருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா வந்துட்டு 8 டீம் ஆட் பண்ணியிருக்காங்க. 12 டீமா பிரிச்சு ஆட போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 12ல இருக்கிற டீம் வந்துட்டு சென்னையில் ஆட போறாங்க, இன்னொரு 12ல இருக்கிற டீம் வந்துட்டு மதுரையில் ஆட போறாங்க. செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான், அதுவும் நம்ம மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. மதுரை ஸ்டேடியம்ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அங்க இருக்கிற டர்ஃப் எல்லாத்தையும் சிந்தட்டிக்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசா இந்த ஜூனியர் வேர்ல்டு கப் வந்துட்டு இந்தியாவில் 4வது தடவை நடக்குது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதுனால நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ட் டெப்டி சிஎம்மான உதயநிதி ஸ்டாலின் அவர் இருக்கார் இல்லையா, 65 கோடி வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, அப்கிரேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் உயர்த்தணுன்றதுக்காக. The government of Tamil Nadu has sanctioned an amount of rupees 65 crores for the conduction of the event. The amount will also be spent not only for the event but also for the infrastructure development, including a new world-class synthetic turf in Madurai. ஸோ இது போல மேலும் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்க I1 ஸ்போர்ட்ஸ் டிவியை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.